நீங்க மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தினுடைய 51 பகுதிகளையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முழுமையாக படித்து பாருங்கள். அப்படி 51 பகுதிகளையும் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா முதல் 4 பகுதிகளையாவது நீங்கள் படித்து பாருங்கள். அதுல போற்றி திரு அகவல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பகுதி. நிறைய அதிசயங்களையும் அனுபவங்களையும் அவர் சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான பகுதி. அந்த போற்றி திரு அகவல்ல ஒரு பகுதியில மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுகிறார், இறைவன் எத்தன்மையானவர் அப்படிங்கிறத பஞ்சபூத தத்துவமாக அவர் விளக்குகின்றார். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு பஞ்சபூதங்களிலும் இறைவன் எத்தன்மையானவர் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். இறைவன் பரவெளி தத்துவமாக, அதாவது ஆகாச தத்துவமாக இறைவன் நமக்கு வெளிப்படக்கூடிய திருத்தலம் ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆகாயத்திற்கு நமக்கு ஒரு எல்லை உண்டா? இது எங்கே இருக்கிறது, எங்கே துவங்குகிறது, எங்கே போய் முடிகிறது? விஞ்ஞானத்தாலும் அறிய முடியாது. அதுபோல் இறைவன் எங்கிருந்து தோன்றினான், எங்கே போய் முடிகின்றான், அவனுக்கு தொடக்கம் என்ன, முடிவும் என்ன, இது எதுவுமே தெரியாது. அதனால்தான் சிதம்பரம் ஆகாய தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடிய தளமாக நீங்க மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தினுடைய 51 பகுதிகளையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முழுமையாக படித்து பாருங்கள். அப்படி 51 பகுதிகளையும் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா முதல் 4 பகுதிகளையாவது நீங்கள் படித்து பாருங்கள். அதுல போற்றி திரு அகவல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பகுதி. நிறைய அதிசயங்களையும் அனுபவங்களையும் அவர் சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான பகுதி. அந்த போற்றி திரு அகவல்ல ஒரு பகுதியில மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுகிறார்,